கடலூர் மாவட்டம் வெப்பூர் பெட்ரோல் பங்க் உரிமையாளர் ரமேஷ் ஸ்டாலின் பிரியன் அவர்கள் மர்ம நபர்களால் தாக்கப்பட்டார். குற்றவாளிகளுக்கு சாதகமாக செயல்பட்ட காவல்துறை ஆய்வாளர் ராமச்சந்திரன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஏப்ரல் 14 இயக்கத்தின் தலைவர் சசிகுமார் மற்றும் பீம் ஆர்மி பொதுச் செயலாளர் பிரேம் ஆனந்தராஜ் அவர்கள் தலைமையில் டிஜிபி அலுவலகத்தில் புகார் மனு. கடலூர் மாவட்டம் வெப்பூர் பெட்ரோல் பங்க் உரிமையாளர் ரமேஷ் ஸ்டாலின் பிரியன் அவர்கள் மர்ம நபர்களால் தாக்கப்பட்டார். போதை மற்றும் கஞ்சா போதையில் மாமூல் கேட்டு தாக்கி உள்ளதாகவும் அதனை தட்டி கேட்ட திமுக பிரமுகர் ராஜாமணி அவர்களையும் கத்தி மற்றும் இரும்பு கம்பிகளை கொண்டு தாக்கியுள்ளனர். தாக்கியவர்கள் அஸ்வின், அரவிந்த், ஆனந்த், கொலஞ்சி, அமுதா, சிலம்பரசன் மேலும் 5 நபர்கள் மொத்தம் 10 பேர் இந்த தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர். இவர்களை காவல்துறை கைது செய்ய வேண்டும் என்று வெப்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் அதனை இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரன் புகாரை மதிக்காமல் போதை ஆசாமிகளுக்கு ஆதரவாக செயல்படுகிறார். அதே நேரத்தில் தொடர்ந்து எப்போதும் பட்டியலின மக்களுக்கு எதிராகவே செயல்பட்டு வருகிறார். வேப்பூர் இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஏப்ரல் 14 இயக்கத்தின் தலைவர் சசிகுமார் மற்றும் பீம் ஆர்மி பொதுச் செயலாளர் பிரேம் ஆனந்தராஜ் ஆகியோர் தலைமையில் மயிலாப்பூரில் உள்ள தமிழக காவல்துறை இயக்குனர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். இதில் குடிசை மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் சேவரத்னா ராஜேந்திரன், பீம் ஆர்மி மாநில தகவல் தொடர்பு செயலாளர் பிரைசுடன், இயற்கை வள மீட்பு பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவர் சீனிவாசன் மற்றும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் உடனிருந்தனர். சிலம்பரசன் 7 பேர் நடிச்சானப்பா. வெட்டிட்டானப்பா. கழுத்தில் வெட்ட வேண்டியது தலை சாட்சிக்கிற கழுத்தில் வெட்டி போச்சுப்பா. வெட்டி கத்தியால் வெட்டிட்டானப்பா. நெஞ்சில் அடிச்சானப்பா. நெஞ்சில் இரும்பு அடிச்சானப்பா. மூச்சு விட முடியல. நல்லா குளருது. நாக்கு வரைக்குதுப்பா. நாக்கு வரைய வேறு ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்கப்பா. நான் இங்கே தான் செத்துரு நடுப்பா. என்னை வேறு ஹாஸ்பிட்டல் தூக்குங்க. என்ன வேறு ஹாஸ்பிட்டல் எடுத்துருப்பாங்கப்பா. என்னை வேறு ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்கப்பா. எனக்கு பல்சு குறையுதுப்பா. சரி ஏறுதுப்பா. சரி அவங்க கூப்பிட்றாங்க. என்ன தூக்குங்க. வேறு ஹாஸ்பிட்டல் தூக்குங்க. நான் செத்துரும் போது வந்து மூச்சு விட முடியல. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு வீர வணக்கம். இந்தியாவிலே தலைசிறந்த மாநிலமாக தமிழ்நாட்டில் தளபதி ஸ்டாலின் வழியில் சென்று கொண்டிருக்கின்ற எங்களை போன்ற சிறு இயக்கங்கள், அம்பேத்கர் இயக்கங்கள் தற்போது ஒரு சில நயவஞ்சகர்களால் தாக்கப்படுகிறார்கள். கடலூர் மாவட்டத்திலே வேப்பூர் அருகில் இருக்கிற திருப்பேர் கிராமத்தில் ஒரு சமூக சிந்தனையாளர், சமூக பற்றாளர் ரமேஷ் என்கிற ஸ்டாலின் பிரிவன் அங்குள்ள சமூக விரோதிகளால் தாக்கப்பட்டதை ஊர் மக்கள் தடுக்க போன ராஜாமணி அவர்களையும் அறிவால், கட்டை, இரும்பு கம்பி போன்ற மிக கொடூரமான ஆயுதங்களால் தாக்கப்பட்டதை கண்டித்து அங்குள்ள வேப்பூர் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்ததற்கு வேப்பூர் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரன் அவர்கள் எதிர்த்தரப்பிலே ஒருவரை மட்டும் கைது செய்துவிட்டு ரமேஷ் ஸ்டாலின் பிரியன் அவர்களையும் அவரோடு இருக்கின்ற ராஜாமணி அவர்களையும் தற்போது கல்லூரி படித்துக் கொண்டிருக்கிற அவருடைய மகனையும் அரசு செய்வதற்காக பொய் வழக்கு போட்டுக் கொண்டிருக்கிறார். தற்போது ஸ்டாலின் அவர்களுடைய நல்லாட்சியிலேயே பட்டியலின மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும், சமூக விரோதிகள் ஒடுக்கப்பட வேண்டும். அடுத்தபடியாக அவருடைய அந்த வேப்பூரில் இருக்கிற போலீஸ் அவர்களை கண்டித்து தற்போது இந்த சென்னை டிஜிபி அலுவலகத்திலே ஐஜி ஆயிஷா மேடம் அவர்களிடம் சென்று நானும் 14 இயக்கத்தை சார்ந்த அண்ணன் சசிகுமார் அவர்களும் ராஜேந்திரன் அவர்களும் மனு கொடுத்து தற்போது வந்துள்ளோம். எஸ்பி அவங்களுக்கு ரெஃபர் பண்றேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓய்வு நடக்கிறதுக்கு அவங்களுக்கு சாதி ரீதியாக தான் பார்க்குறாங்க. அவங்க அந்த இன்ஸ்பெக்டர் சாதி ரீதியாக தான் பார்க்குறாப்புல. அடுத்தபடியாக என்னன்னா அவர் நிறைய பிஜேபி ஆட்களை புரோக்கர் மாதிரி வச்சு வேப்பூர் பக்கத்தில் உள்ள ஒரு நபர்கிட்ட காசு வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி பட்டியலின மக்களை நசுக்கப்படுகிறதாக கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருடமா அதே தான் பண்ணிட்டு இருக்காரு. எந்த ஒரு பட்டியலின மக்கள் யார் போனாலும் அவங்க எதிர்ப்பாக தான் அந்த ஸ்டேஷன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறாப்புல. அவர் எவ்வளோ நாள்
கிட்டத்தட்ட இப்போ இந்த பிரச்சனை வந்து 4ஆம் தேதியிலேருந்து நடந்துட்டு இருக்குங்க. 4ஆம் தேதியிலேருந்து விருத்தாச்சலத்தில் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம். அங்கேருந்து ரெஃபர் பண்ணது வந்து சிதம்பரம் அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ் ரெஃபர் பண்ணுங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கேருந்து இப்போ இங்கே மெட்ராஸ் ரெஃபர் பண்ணணும்னா நான் அங்கேயே பார்க்குறேன்னு சொல்லி இப்போ அவங்க பார்த்துட்டு இருக்கிறாப்புல. அதை பார்க்கலாம், வீடியோலாம் இருக்கு. அவரை அடித்த வீடியோலாம் வந்து எங்கள்கிட்ட இருக்கு. சசிகுமார் ஏப்ரல் 14 இயக்கம் அவன் காவல்துறை நம்பி புகார் கொடுத்துருக்கான். காவல்துறை நம்புகிறோம். அடுத்த கட்ட காவல்துறை நடுவு எடுக்கவில்லைன்னா நாங்கள் திருவள்ளுவரில் போராட்டம் அறிவிக்க போகிறோம். இது வந்து நான் எஸ்சிசி நாங்கள் தேசாணி போக போகிறோம். எஸ்சிசி தேசாணி அனுப்பிட்டு இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரன் மேலே வந்து எஸ்சிசி வந்து நான் புகார் கொடுக்க போகிறோம். அப்போ நாங்கள் மனிதராணியம் சந்திக்க போகிறோம். ஒன்றில் வந்து ராமச்சந்திரன் ஒன்றில் பண்ணி இருக்க செய்யணும். அது வந்து ராம்தேவ் இன்ஸ்பெக்டர் வந்து அந்த கஞ்சா வியாபாரிகளுக்காக அந்த பூர்வகால வச்சுக்கிட்டு இந்தமாரி ரமேஷ் ஸ்டாலின் வந்து தொடர்ந்து வந்து மாமூலுக்காக வெல்டிங் வச்சு தொடர்ந்து பண்ணியிருக்காரு. வந்து ரமேஷ் அவர்கள் ராமேஸ்வரம் அவர்கள் ஒன்றாக பண்ணி நிற்க செய்யணும். அதை ஐடி வலியுறுத்தி